ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்ஜிவி அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா 2025 குரூப் 4 ஓகேங்களா. 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு 3 மந்த்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து டிசம்பர் 15 பிளானர் தெரிஞ்சிடும். ஸோ பிளானரில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ அப்படின்ற டேட் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே சிலபஸ் கவர் பண்ணிடணும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸ் கவர் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 3 மந்தில் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணி முடிக்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதில் ஸ்டடி பிளான் பாருங்கள். நான் எப்படி எடுத்துருக்கேன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3மே எடுத்துட்டேன் ஓகேங்களா. அதாவது இந்த 90 நாட்களில் ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ் அப்படி பிரித்து போட்டுருக்கேன். ஒரு யூனிட்டுக்கு 10 டேஸ்ன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவர் ஆகும், ஜிஎஸ், மேக்ஸ் 3மே ஓகேங்களா. ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். அதாவது டே 1லேருந்து டே 10 வரைக்கும் ஓகேங்களா. டே 1லேருந்து டே 10 வரைக்கும் என்ன எடுத்திருக்கேன்னா 11th சிறப்பு தமிழ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. தமிழை பொறுத்த வரைக்கும் 11th சிறப்பு தமிழ் எடுத்திருக்கேன். ஏன் 11th சிறப்பு தமிழ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன்னா, இப்போ நமக்கு 2024 நடந்த குரூப் 4ம் சரி குரூப் 2 2 எக்ஸாம்லையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து அதிக அளவு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. அதேமாதிரி சிறப்பு தமிழில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற நிறைய டாபிக் சிறப்பு தமிழ் புக்கில் கவர் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிறப்பு தமிழ் எடுத்திருக்கேன். ஏன்னா அதாவது நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்ஸு நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆனால் சிறப்பு தமிழ் இன்னும் படிச்சிருக்க மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்குன்னா தமிழை பொறுத்தவரை 11th சிறப்பு தமிழ். ஜிஎஸ் பாருங்கள் பாலிட்டி போட்டிருக்கேன். ஏன் பாலிட்டி போட்டிருக்குன்னா நமக்கு பாலிட்டியில் ஒரு 13லேருந்து 15 வரைக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஒரு இல்லை 13 to 15 கொஸ்டின் பாலிட்டிலேருந்து வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள். மேக்ஸ் வந்து பர்சன்டேஜும் ஆவரேஜும் எடுத்திருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு ஒரு 2 டாபிக் ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். எல்லா மேக்ஸும் போடுறதுக்குமே நமக்கு கண்டிப்பாக பர்சன்டேஜ்ன்றது ஒரு பேசிக்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஆவரேஜ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டே 11 இருந்து டே 20 வரைக்கும் பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன்னா 12th சிறப்பு தமிழ் ஓகேங்களா. தமிழில் 12th சிறப்பு தமிழ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஐஎன்எம்லேயும் நமக்கு அதிக அளவு ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா. ஐஎன்எம்லேயும் நிறைய கொஸ்டின் கவர் ஆகிறதுனால செகண்ட் ஒன்று ஐஎன்எம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்பும் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் எடுத்திருக்கேன் மேக்ஸில் ஓகேங்களா. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அதேமாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டே 21லேருந்து டே 30 வரைக்கும் ஓகேங்களா. டே 21லேருந்து டே 30 வரைக்கும் என்ன எடுத்திருக்குன்னா தமிழில் 11th நியூ புக் அண்டு ஓல்டு புக் ஓகேங்களா. தமிழில் பொறுத்த வரைக்கும் 11th நியூ புக்கு எடுத்திருக்கேன். ஓல்டு புக்கும் இந்த 10 டேஸில் முடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டா ஜிஎஸ் பொறுத்த ஜாகிரஃபி ஓகேங்களா. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எங்கெங்கே இருக்கோ அதில் ஜாகிரஃபி வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதாவது 12th நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஏஜஸும் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதேமாரி ஏஜஸ் எடுத்திருக்கேன் மேக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டே 31லேருந்து டே 40 வரைக்கும் தமிழில் வந்து 12th நியூ புக்கு அண்டு ஓல்டு புக் ஓகேங்களா. டே 31லேருந்து 40 வரைக்கும் பாருங்கள் 12th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் தமிழில் எடுத்திருக்கேன். அதேமாரி ஜிஎஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் எங்கே அதிகமாக கவர் ஆனால் 11th ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா. 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேயும் புக்லேயும் அதுமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் நமக்கு சிலபஸ் கவர் ஆகுது. ஸோ அப்புறம் 10th 9th இதெல்லாம் அதிக அளவு எக்கனாமிக்ஸ் கவர் ஆகும். ஸோ அது பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்று மேக்ஸ் பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு அது செயின் ரூலு. ஸோ அந்த பைப் சம்ஸு ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க்லேயே இதெல்லாம் கவர் ஆகிடும். ஸோ பாருங்கள் என்ன வரும்னா செயின் ரூல் அந்த நேர்மாறல் எதிர்மாறல் வரும். நாட்கள் சம்ஸு இந்த பைப் சம்ஸு குழாய்ப் சம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே எதில் வரும்னா டைம் அண்ட் ஒர்க்லேயே கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஈஸியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. டைம் அண்ட் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் முடிஞ்சிடும். ஆனால் இதில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே 41லேருந்து டே 50 வரைக்கும் பாருங்கள் 10th நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் தமிழ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. டே 41லேருந்து டே 50 வரைக்கும் 10th தமிழ் அதாவது நியூ ஓல்டு ஓகேங்களா. அதேமாரி ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஜிஎஸ் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஏன் சிம்பிளிஃபிகேஷன் ஒரே டாப்பிக்காக போட்டிருக்குன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது சம்மு ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய டைப் சம்ஸ் இருக்கிறதுனால சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த 10 டேஸ்க்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டே 51லேருந்து டே 60 வரைக்கும் ஓகேங்க. டே 51லேருந்து டே 60 வரைக்கும் என்ன எடுத்திருக்கேன்னா அது 9th
நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தமிழ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் 9th நியூ அண்ட் ஓல்டு எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஜிஎஸ் வந்து யூனிட் 8 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஜிஎஸ்க்கு யூனிட் 8 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக், அது கூட ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கேன். டைஸ் பகடை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதாவது மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் டைஸ் பகடையும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டே 61லேருந்து டே 70 வரைக்கும். ஓகேங்களா, இந்த 10 டேஸில் 8th தமிழ் புக்கு நியூ அண்டு ஓல்டு. ஓகேங்களா, 8th தமிழ் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிக்கணும். அதேமாரி சயின்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா. ஏன்னா இங்கே யூனிட் 8 யூனிட் 9 ஒரே மாதிரியாக இருக்குது படிக்க. ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே இடையில் வந்து சயின்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது கட்டாயம் நம்ம படிச்சு தான். ஏன்னா சயின்ஸில் 10 கொஸ்டின் மேலே வருது. ஸோ மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின் விடுற இடம் எதுன்னு பார்த்தோன்னா அது சயின்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, சயின்ஸ் படிக்காமல் போகிறதுனால கொஸ்டின் விடக்கூடியதாக இருக்கும். அதனால் ஸோ சயின்ஸ் வந்து இடையிலே போட்டேன். ஓகே, லாஸ்ட்டாக வச்சாக்கல படிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தோங்கன்னா சயின்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸ் பொறுத்தவரை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அது கூட புள்ளியல். ஓகேங்களா, அந்த நிகழ்தகவு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீச்சுக்கெழு, இந்த மாறுபாட்டுக்கெழு, இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் எங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கூட பார்த்துடலாம். ஓகேங்களா, ரெண்டு டாப்பிக்காக போட்டிருக்கேன் இந்த 10 டேஸில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அண்டு ஸ்டாட்டிக்ஸும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டே 71லேருந்து டே 80. ஓகேங்களா, டே 71லேருந்து டே 80 வரைக்கும் என்ன போட்டிருக்கேன், 7th நியூ புக்கு ஓல்டு புக் தமிழ். ஓகேங்களா, 7th நியூ அண்ட் ஓல்டு தமிழ் போட்டிருக்கேன். அதேமாரி வந்து பார்த்தோன்னா யூனிட் 9 போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 போட்டிருக்கேன். அதேமாதிரி வந்து மேக்ஸில் நம்பர் சீரீஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம், அதாவது ஏபிஜிபின்றது நம்பர் சிஸ்டத்தில் வரும். ஸோ அதை வந்து இங்கே போட்டேன். ஓகேங்களா, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து இங்கே வரும். அதே மாதிரி நம்பர் சீரீஸ். ஓகேங்களா, அது இதில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டே 81லேருந்து டே 90. ஓகேங்களா, டே 81லேருந்து டே 90 வரைக்கும் என்ன போட்டிருக்குன்னா 6th தமிழ் நியூ அண்டு ஓல்டு. ஓகேங்களா, 6th தமிழ் போட்டிருக்கேன், நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்சில். அதேமாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏரியா அண்டு வால்யூம், 3D 2D சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சம்ஸ் போட்டிருக்கேன், ஏரியா அண்டு வால்யூம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலான்னா, ஸோ டெய்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, டெய்லி பார்த்தா தான் நமக்கு நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது சோர்ஸ்லேருந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு, ஸோ அதன் பின்பு வந்து பார்த்தோன்னா கடைசியாக நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த லாஸ்ட்டாக போட்டுற பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளால் இந்த 10 டேஸ்லேயே முடிச்சிட முடியாது கரண்ட் அஃபேர்ஸை. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம் எப்படி நமக்கு எப்போ வரும்னா, அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா 2024 நடந்த எக்ஸாமுக்கு வந்து அக்டோபர் ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் ரிசல்ட் இருந்தால் கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி விட்டு பிப்ரவரிக்குள்ளே நமக்கு ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் குரூப் 4க்கான அடுத்த 2025 குரூப் 4க்கான பிளான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே வரலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸ் கவர் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பார்த்தோன்னா டிசம்பருக்குள்ளே ஓரளவு கவர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.